ஃப்ரெண்ட்ஸ், இன்னியோட காரணியாட்டாக்கு ஓரளவுக்கு பேட்டர்ன் மேட்ச் பண்ணி வச்சிருக்கேன். ரிசல்ட் பாசிட்டிவா வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி செக் பண்ணிப்போம். சிம்பிள் பேட்டர்ன் தான், ரொம்ப டஃப்லாம் இல்லை. ஆக்சுவலி நேற்று அந்த பேட்டர்ன் வீடியோ போடலாம், அதுக்கு முன்னாடி நாள் தான் போட்டுலாம். அதுக்கு நல்ல வின்னிங் தான் கிடைச்சிருச்சு. ரொம்ப மைனூட்டாக 3 டிஜிட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் போச்சு. நேற்றையும் போடலாம் அப்படின்னா ஆக்சுவலி நான் சொல்கிறேன் இல்லையா, வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு பேட்டர்ன் வீடியோ போட்டதுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். ஒருவே நம்ம டெய்லி போட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் 25-26 வின்னிங் ரெகுலராக கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். டெய்லி வின்னிங் தான், மிஸ்ஸிங் அப்படிங்கிறது எப்போவாவது ஒரு நாள் ரேராக தான் நடக்கும். வியூஸ் ஓரளவுக்கு ஒரு 10,000 பேர் பார்த்தா கூட டெய்லி வீடியோ கண்டினியூ பண்ணுவேன். ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் இருக்குது, வியூஸ் அதிகமாகுது அப்படின்னா கண்டிப்பாக ரெகுலராக அப்லோட் போடுறேன். இப்போதைக்கு கொஞ்சம் கேப்பிட்டு தான் போட வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கேன். சரி, ஓகே. இப்போ இனியோட காரணம் அதாவது சாட்டர்டேக்கான கணிப்புக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலி பேட்டர்ன் வைஸ் என்ன கெஸிங் கிடைக்கிது, கால்குலேஷன் வைஸ் அப்படிங்கிறத பார்த்துலாம். சிம்பிள் கான்செப்ட். நேற்று ரிசல்ட் 702 அடிச்சாங்க இல்லையா? ஸோ 70 நாளும் சரி, 0-2 நாளும் சரி, இந்த மாதிரி அடிச்ச டைம்ல ஏதோ ஒரு கூட எப்படி அடிச்சிருக்காங்க, இப்படி அடிக்க போறாங்க, அதை பார்க்க போகிறோம். சிம்பிள் கான்செப்ட், ரொம்ப டஃப்லாம் இல்லை. அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 2 நம்பர் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிட்டு நடுவில் உள்ள நம்பரோட சப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். பவர் கான்செப்ட் எதுவுமே கிடையாது. 7 நாளும் 11, நடுவில் உள்ள நம்பர் 9, சப் பண்ணிட்டோம் அப்படின்னா 2. 2 பாருங்க, நமக்கு பிஎன்சியில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சேம் அதே கான்செப்ட் தான். 9, 2, 11, 7 நடுவில் உள்ள நம்பரை சப் பண்ணிட்டோம் அப்படின்னா 11ல 7 பொசிஷன் 4. ஸோ இதுலையும் பிஎன்சி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சேம் அதே கான்செப்ட் தான். 9, 2, 11 நடுவில் உள்ள நம்பர் சப் பண்ணிட்டோம் அப்படின்னா 7, சப் பண்ணிட்டா 4 தான். இந்த டைம் நமக்கு ஃபெயிலாக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு சேம் அதே கான்செப்ட் தான். 0, 8, 8 இதில் 4 பொசிஷன் 4. ஸோ பாருங்க, 4 சிபூரில் பாஸ் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 4 டைம் கண்டுபிடிச்சதுல 3 டைம் பாஸ் ஆயிருக்கு, 1 டைம் ஃபெயில் ஆயிருக்கு. ஒரே ஒரு டைம் தானே ஃபெயில் ஆயிருக்கிறதுனால திரும்பவும் ஃபெயில் ஆகும். அந்த மாதிரி கான்செப்ட்ல நான் எடுக்கல. மேக்ஸிமம் வினிங் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சிருக்கேன். நீங்கள் பாருங்க, உங்க கேம்ல இருக்குது, ஓகே இந்த கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி தோணுனா மட்டும் மேட்சிங் நீங்கள் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு டவுட்டு வராது அந்த மாதிரிலாம் தோணுச்சுன்னா நீங்கள் ஒமிட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. இப்போ சேம் அதே ப்ரொசீஜர் தான். 3, 3, 6 சென்டர் நம்பர் சப் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 சப் பண்ணோம்னா 4 கிடைக்கும் இல்லையா? ஸோ 4 ஜஸ்ட் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆல் 4 மட்டும் எடுத்துக்க போகிறோம். மற்றபடி பவர் கான்செப்ட் அந்த மாதிரிலாம் எடுக்கல. பிகாஸ் நார்மலாக சப்ராக்ஷனில் என்ன நம்பர் கிடைக்குதோ அது மட்டும் கேமில் வந்துடுது இல்லையா? அதனால ஜஸ்ட் ஆல் 4 மட்டும் நான் கொடுத்துட்றேன். கேமில் ஆல்போல 4 மேட்ச்லாம் இல்லைங்க, இதில் நான் ஒமிட் பண்ணுவோம். பார்க்கலாம் ரிசல்ட் ஃபேவராக வருதா. ஸோ ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் பாஸ் நல்லா தான் இருக்கும், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ செகண்ட் கால்குலேஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ செகண்ட் கால்குலேஷன் பொறுத்தளவுனா எதுவுமே ரொம்ப டஃப்லாம் இல்லை, சிம்பிள் கான்செப்ட் தான். இதில் நம்ம செகண்ட் நம்பர் சூஸ் பண்ண போகிறோம். சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் செகண்ட் நம்பர் இருக்கு இல்லையா, இதுக்கு சப்ட்ராக்ஷன் பண்ணி பவர் எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட் தான், ரொம்ப டஃப்லாம் இல்லை. சாரி, சப்ட்ராக்ஷன் மட்டும் பண்ணி எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். செகண்ட் நம்பர் சூஸ் பண்ணிக்கலாம் 9. சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 3ல் 9 பொசிஷன் 6, அவ்வளோதான். 9ல் 6ல் ஏ போர்ட் பாஸ் இருக்குது. சேம் அதே கான்செப்ட் தான். செகண்ட் நம்பர் சூஸ் பண்ணியாச்சு, 2 சப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 1ல் 7 பொசிஷன் 6, 7ல் 6ல் 7 பாஸ் இருக்குது ஏ போர்டு. சேம் அதே கான்செப்ட் தான். செகண்ட் நம்பர் சூஸ் பண்ணிப்போம், 2 சப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 7ல் 7 பொசிஷன் 0. ஸோ இதில் ஏயும் பாஸ் இருக்குது, சேம் பாஸ் இருக்குது. சேம் அதே கான்செப்ட். செகண்ட் நம்பர் 4 எடுத்தாச்சு, சப் பண்ணிட்டோம் அப்படின்னா 9ல் 4 பொசிஷன் 5. ஸோ 4 பாருங்க, சி போர்டு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சேம் இப்போவும் அதே கான்செப்ட் எடுத்துக்க போகிறோம். 2 எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 2 நம்பர் சப்ட்ராக்ஷன் பண்ணி எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ 9ல் 2 பொசிஷன் 7, அவ்வளோதான். ஸோ மொருவே எல்லா டைமும் பாசிபிள் ரிசல்ட் தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த டைமும் மேக்ஸிமம் பாஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஹோப்பில் ஆல்போல் 2 7 கால்குலேஷன் படி என்ன கிடைச்சது அப்படியே கொடுத்துட்டேன். நீங்கள் பாருங்கள், உங்கள் கேமில் இந்த நம்பர் மேட்சஸ் எனக்கு என்ன நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நீங்கள் டபுள் கான்செப்ட் தாராளமாக எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 4 ஆல்போர்ட் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ 42, 47, 24, 74 அந்த கான்செப்ட் ரிவர்ஸிங் கூட எடுக்கலாம். டபுள் கான்செப்ட் பொறுத்தல 4, 4, 2, 2, 7 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், உங்களுடைய மேட்ச் வந்து அப்படியே எடுத்துக்கோங்க. கால்குலேஷன் வைஸ் ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் செகண்ட் கால்குலேஷனில் என்ன கிடைச்சதோ அப்படியே கொடுத்துறேன். நீங்கள் பார்த்து உங்கள் கேமில் இது மேட்ச் அது இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி தோணா மட்டும் எடுங்க. ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன், எனக்கு கால்குலேஷன் படி என்ன நம்பர் கிடைச்சதோ அப்படியே கொடுத்துறேன். பார்க்கலாம் இதில் எந்த அளவுக்கு ஃபேவராக நமக்கு பாசிபிளாக என்ன வினிங் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இப்போ நம்ம டைப் 2க்குள்ளே போடலாம். டைப் 2 பொறுத்தவரை ஆல்ரெடி சொன்ன 70 இல்லை 0-2 இந்த மாதிரி வச்சு டைமில் டபுள் டிஜிட் ரிட்ஜ் எப்படி அடிச்சுக்காங்க, எப்படி அடிக்க போகிறாங்க, அதை பார்க்க போகிறோம். சிம்பிள் கான்செப்ட் தான், ரொம்ப டஃப்லாம் இல்லை. இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா 922. இந்த 922 எப்படி வச்சுக்காங்கன்னா, ஜஸ்ட் பிஃபோர்லேயும் ஒரு பெரிய ஸ்டாண்டிங் லைன் போட்டு எடுத்துக்கலாம். இன்னொன்று ட்ரையாங்கிள் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். ஜஸ்ட் பிஃபோர்லேயும் ஒரு பெரிய ஸ்டாண்டிங் லைன் போட்டோம்னா 922 தானே. ஸோ 122 நான் நினைக்கிறேன். அப்புறம் ஒரு ட்ரையாங்கிள் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இங்கே ஒரு ட்ரையாங்கிள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வந்தது. ஸோ 922 தானே, அது மாதிரி 126 எடுத்துக்கலாம், 162 எடுத்துக்கலாம். பிகாஸ் நமக்கு 2 ஃபர்ஸ்ட் எந்த 2 எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால ரொம்ப கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால
126 வச்சுக்கலாம், 162 வச்சுக்கலாம். சரி, ஓகே. அவள் தான் ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் காம்பேட் ஆச்சு. ரொம்ப சிம்பிள், கொஞ்சம் டஃப்லாம் இல்லை. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம 70 மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைட்லேயும் ஒரு 79 இருக்குது. ஜஸ்ட் இதுக்கு பவர் மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா 70% கீழே நிறுத்திக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி பார்க்குற டைம்ல இதுக்கு பவர் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 82 சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் செகண்ட் ஸ்டெப் காம்பினேஷன். அப்படி ஆச்சு இப்போ தேர்ட் ஸ்டெப் காம்பினேஷனுக்குள்ள போயிடலாம். ஸோ அதுவுமே ரொம்ப சிம்பிள் தான், டஃப்லாம் இல்லை. சிம்பிள் ரேங்கில் தான் எடுக்க போகிறோம். 080 1 2 நாள் பிஃபோருக்கு போனோம்னா இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 2 நாள் பிஃபோர் போனோம்னா இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் எடுத்துக்கலாம். 080 தானே சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ 496 எடுத்துக்கலாம். 496 ஒன்று எடுத்துக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 080 இப்படியும் எடுத்துக்கலாம். அது மாதிரி 080 இப்படியும் எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி 694 சொல்லிட்டு கூட எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பில் இருக்குது. அவ்வளோதான். வேறு ஏதாவது காம்பினேஷன்ல மேட்ச் ஆகுதுன்னா அவ்வளோதான். தேர்ட் செட் காம்பினேஷன் கம்ப்ளீட் ஆச்சு. இப்போ ஃபோர்த் செட் காம்பினேஷனுக்குள்ள போயிடலாம். ஸோ அதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். சிம்பிளாக ஒரு ட்ராங்கிள் எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். என்னன்னா ஜஸ்ட் 1 day பிஃபோருக்கு இங்கே கார்னரில் ஒரு ட்ராங்கிள் இருக்குது பாருங்க. இந்த மாதிரி ஒரு 764 ட்ராங்கிள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு 764 ட்ராங்கிள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் 1 day பிஃபோர் மட்டும் போய்க்குவோம். 1 day பிஃபோர் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ராங்கிள் 764 தானே, 764 மாதிரி 224 சொல்லிட்டு எடுத்துக்கலாம். 224 அண்ட் தென் இன்னொரு ட்ராயிங்கிள் சொல்லினால 764க்கு இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ 624 624 ஆல்சோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 764 மாதிரி நான் இங்கேயும் 2 ட்ராயிங்கிள் மேட்ச் பண்ணி எடுத்துகிறேன். 624 சொல்லி வேறு ஏதாவது காம்பினேஷன் இங்கே எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங் ஒன்று போட்டு 74 ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நானும் ஒரு ஸ்லாண்டிங் போட்டுக்கிறேன். ஸ்லாண்டிங் போடுற டைமில் நமக்கு ஜஸ்ட் 66 மட்டும் கிடைக்கிது, அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், நமக்கு டைப் 2 கம்ப்ளீட் ஆச்சு. ரொம்பவே கம்மியாக நம்ம ஸ்கூலில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ரிசல்ட் கான்செப்ட் மட்டும் பார்த்துட்டு ஜஸ்ட் அண்டர்லைன் அண்ட் ஸ்டார் பண்ணி கொடுத்துக்கலாம். ரெடிஜிட் எப்பவும் போல் அண்டர்லைன் பண்ணுவேன் இல்லையா? அண்டர்லைன் பண்ணிடுறேன், அவ்வளோதான். டபுள்ஸ் கான்செப்ட் கேமில் இருக்குது, இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளால டோட்டலாக சொல்லிட முடியாது. அதனால கேமில் டபுள்ஸ் கான்செப்ட் பிடிச்சா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். 7-0 மேட்சிங் அடிச்ச டைமில் 9-2 அடிச்சிருக்காங்க, 7-4 அடிச்சிருக்காங்க, 7-6-4 அடிச்சிருக்காங்க, 0-80 அடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்க டைமில் என்னது தோணுதுன்னா டபுள்ஸ் கான்செப்ட் ரிப்பீட் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 2-2 வரலாம், 0-0 வரலாம், 4-4 வரலாம். ஓகே, அதெல்லாம் நான் எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு 744 இருக்குது, 764 இருக்குது. ஸோ 7-4 2 டைம் வச்சுருக்காங்க. ஸோ 7-4-47 ரிசல்ட் ஆல்சோ கூட வரலாம். ஜஸ்ட் நான் டேக் ஒன் நம்பர் மட்டும் எழுதிடுறேன். 74 கேமில் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி 744-64 போது இன்பிடியல் நம்பர் 754 மிஸ்ஸிங். ஸோ அதனால அது வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, அது மாதிரி அந்த 44 64 இருக்கிறதுனால 54 சொல்லிட்டு கூட வரலாம் இல்லையா? ஸோ அதையும் நான் நினைக்கிறேன், அவ்வளோதான். ஒருவர் எனக்கு தெரிஞ்ச கான்செப்ட் எல்லாம் எழுதிட்டேன். நீங்கள் பாருங்கள், உங்கள் கேமில் வேறு ஏதாவது மேட்ச் போட்டு நீங்கள் எடுத்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 744 764 காம்பினேஷன் 784 வரலாம், 724 வரலாம், எதுனாலும் வரலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது சென்டர் நம்பர் கொஞ்சம் கான்ஃபிடண்டாக தெரியுதுங்க பட்சத்தில் அந்த சென்டர் நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு 7-4 AC ஃபிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நான் எப்பவும் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி கொடுக்குறேன். மேக்ஸிமம் வின்னிங்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்பவுமே நான் சொல்லுவேன் இல்லையா, ஸ்டோர் பண்ணி அன்லைன் பண்ணி கொடுத்ததுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துவோம் சொல்லிட்டேன். ஸோ இதுதான் ஸ்டோர் பண்ணிட்டேன், இதுதான் அன்லைன் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் இன்னியோட ரிசல்ட் நமக்கு ஃபேராக வரும், நமக்கு பர்ஸில் வரும் சொல்லிட்டு ஹோப் இருக்கு பார்த்து. ஸோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய பேர் வாட்ச் பண்ணுங்கள், நல்லா ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் புஷ்னா டெய்லி ரெகுலர் பேட்டர்ன் வீடியோ வந்துடும். நல்ல ஒரு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.